இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து விட போகிறாங்க. இதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 65,200 வேகன்சி இருக்குது. இது எதன் குவாலிஃபிகேஷனில் எடுக்கிறாங்க, எக்ஸாமில் எப்படி இருக்கும், என்னென்ன சர்டிஃபிகேட் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இந்தியா ஃபுல்லாக ஓவரால் இந்தியாவிலே 65,200 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதோட நோட்டிஃபிகேஷன் வந்து பிப்ரவரி 1, 2025 வந்து வெளியிட போகிறாங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 3, அதுக்கப்புறம் அது மார்ச் 28 வந்து லாஸ்ட் டேட் அப்ளிகேஷனு. இதோட சேலரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10,000 to 29,380 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து எதன் குவாலிஃபிகேஷன் எடுக்கிறாங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன் எடுக்கிறாங்க. அதாவது இதுக்கு எக்ஸாம்லாம் எதுவும் இல்லை. அதாவது மெரிட் லிஸ்ட், அதாவது 400, 430, 450 மார்க் இருக்கிறவங்க தாராளமாக இதை அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 வயசு முதல் வந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும். அதாவது எஸ்சி எஸ்டி இருந்தால் 45 வயசு வரைக்கும் கொடுப்பாங்க. ஓபிசி மேலே 43 வயசு வரைக்கும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த கம்யூனிட்டி வைஸாக ஏஜ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இது அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி அப்படிங்கும்போது 100 ருபீஸும், எஸ்சி எஸ்டி உமன்களில் வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸும் இல்லை. அடுத்து வந்து நம்ம ஏற்கனவே பே பார்த்துட்டோம். இந்த பே தான் வருமா, 10,000 தான் வருமா அப்படின்னா அப்படி இல்லை. டிஏ அலௌன்ஸ் நிறைய எல்லாம் சேர்ந்து வரும். அதனால் நீங்கள் ஜாப் உள்ளே போகும்போது உங்களுக்கு இதை தாண்டி தான் அமௌண்ட் வரும், வழி இந்த 10,000 தான் வரும் அப்படின்ட்டு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் ரெடியாக கையில் வச்சுக்கணும், நோட்டிஃபிகேஷன் உடனே எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கோசரம் என்னென்ன டாக்குமெண்ட் உடனே ரெடியாக கையில் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட் ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஸ்சி எஸ்டி வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. பிசி எம்பிசியாக இருக்கிறவங்க ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மேற்கொண்டு டிசி, ஆதார் கார்டு, ஏதோ ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிங்கனாலும் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது பின்னாடி யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இதுக்கு ரெடியாக இருங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. இது வந்து 10,000 தான் சேலரி. இதில் எப்படி நான் என்னோட ரன் பண்ண முடியும் ஃபேமிலி அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதோட வேலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் இருக்கும் ஜாப்பு. அதுக்கப்புறம் வந்து உங்களோட வீட்டில் எதாவது வேலை இருந்தால் இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது வேலை நீங்கள் பார்த்துக்கலாம். இது பார்த்துக்கிட்டே கூட நீங்கள் படிக்கலாம். இதை தவற விடாதீங்க. ஏதாவது ஒரு வேலைக்கு உள்ளே வந்துட்டு கூட அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரீயாக நம்ம வேறு வேலைக்கு ரெடி ஆகலாம். அதனால் நல்ல மார்க் எடுத்துக்கிறவங்க இதை போட்டுருங்க. போட்டு உள்ளே ஜாயின் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் மேற்கொண்டு படிங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். சப்போஸ் இதிலே இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து மேற்கொண்டு எக்ஸாம் வரும். அதை நீங்கள் எழுதி ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிடலாம். அதனால் இதை தவற விடாதீங்க ஃப்ரெண்ட். நான் இதுக்கப்புறம் வரணும்